ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா பிரியாணி. கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி இல்லைன்னா எப்படி, அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். 1 கிலோவில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி போட்டு தான் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி பிரியாணி வேணும்னா நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் நிறையா போட்டிருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது சீரக சம்பா அரிசியில் கரெக்டான அளவுகளோடு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு போட்டு எவ்வளோ நேரம் வதக்குன்னு எந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பர் பிரியாணி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா கூட சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அளவுகளில் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சீங்கன்னா. இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ வந்து ஹேண்ட்லூம் சில்க் சாரீ தான். ரொம்ப அழகாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரீ. இதுதான் ப்ளவுஸ். இந்த சாரீக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ். முந்தானையோடு வந்துருச்சு. இங்கே இந்த மாதிரி சாரியெல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சாரீலாம் நம்ம கடையில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பிரியாணியை பார்க்க போகலாம். 1.25 கிலோ மட்டன் பாருங்கள். பிரியாணி பண்ணணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து குலையாமல் இருக்கணும். இல்லைன்னா பிரியாணி வந்து நமக்கு குழஞ்சு போயிடும். அதனால் நல்லா பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. 1.25 கிலோ மட்டன். அடுத்து மட்டனில் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் தேவையான உப்பு மட்டன் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டால் போகும். பிரியாணிக்கு நம்ம அப்புறமா உப்பு சேர்த்துப்போம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். நிறைய மஞ்சள் தூள் போடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்புறமா பிரியாணி பூரா மஞ்சள் கலராக மாறிடும், அதனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் வந்து வேக வைக்கிறப்போ விசில் வர்றப்போ பொங்கி வரும் தண்ணி வெளியில். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா அந்த மாதிரி பொங்கி வராது, அதுக்காக தான். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 150 எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 ml. தாளிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பிரிஞ்சு இலை, கல்பாசி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணிக்கு மசாலா அரைச்சிட்டு வந்தோம்னா, நான் வந்து இதில் பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், இது போல் பட்டை இந்த மாதிரி துண்டில் ஒரு 10 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பும் 10, ஏலக்காய் 10. இதுதான் நம்ம வீட்டு பிரியாணி மசாலா. இந்த மசாலா போட்டிங்கன்னா பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அரைக்கிறது உங்கள் விருப்பம்தான். வெங்காயம் பாருங்கள், நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வரணும். அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி கலரில் இருக்கணும். இந்த டைமில் இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 2, 3, 4, 5 இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை. அடுத்து 200 கிராம் அளவுக்கு தக்காளியும் ஒரு 10 போல் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா பாருங்கள் அரைச்சாச்சு. இது போல் நல்லா பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கு கரெக்டான மசாலா அரைச்சிருக்கேன். நீங்கள் இதில் 1/2 கிலோ செய்யணும் அப்படின்னா இதில் பாதி எடுத்து நீங்கள் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர். மட்டனை வந்து நல்லா ஒரு அரை பக்குவத்துக்கு தான் வேக வைக்கணும். முழுசாக வந்து வேக வச்சிடக்கூடாது, குலைவாக வேக வச்சிடக்கூடாது. ஒரு அரை பக்குவம். இப்போ மட்டன் சேர்த்துல தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்க்கணும், அப்படியே சேர்த்துடக்கூடாது. அடுத்து ஒரு லெமன் புளிஞ்சிருக்கு, அந்த லெமனையும் ஊற்றிடலாம். உப்பு போட தேவையில்லை, நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உப்பெல்லாம் போட தேவையில்லை. இப்போ கிளறி விடுவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருவோம். நல்ல மட்டன் பார்த்திங்கன்னா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணி. முதல்ல அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அரிசியை வந்து 1 கிலோ அரிசியை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து எடுத்துக்கணும். அதே பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி போட்டேன். இதில் தான் இப்போ தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். நான் வந்து இது மட்டன் வேக வச்ச தண்ணி.
1 1.5 தான் இருக்குது. இது கூடவே மறுபடியும் நார்மலாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2 இன்னொரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி, இதில் 2 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி போட்டுட்டு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ சீரக சம்பா 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதே தான் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அரிசியை போட்டாச்சு, கலந்து விட்டாச்சு. உப்பு வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி, அப்படியே பலன்னு ஒரு கொதி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கே தண்ணி இந்த அளவுக்கு வற்றிருக்கு பாருங்கள். அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு விட்றலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தம் வச்சோம் பார்த்தீங்களா? தம் வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுறலாம். இந்த போல் வாழை இலையை வச்சிடணும். வாழை இலை இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் பிரியாணி. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உதிரியாக வெந்துருச்சு. இங்கே பாருங்க, மட்டன் பீஸ் வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே சாஃப்டாக அப்படியே உதிருது. அந்த மாதிரி மட்டன்லாம் வெந்திருக்கு. நம்ம வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா மட்டனை வந்து ரொம்ப குலைவாக நார்மலாக கரெக்டான அளவில் வேக வைக்கக்கூடாது. ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு போட்டால் தான் நம்ம பிரியாணியில் அரிசி இதெல்லாம் சேர்ந்து வெந்து வர்றப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கறியும் ரொம்ப குழஞ்சி போகாமல் சாஃப்டாக வெந்திருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். பிரியாணி வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா உடையாமல் குலையாமல் நல்ல உதிரியாகவும் இருக்கும். மட்டன் வேக வைக்கிறது மட்டும் நல்லா நான் சொன்ன பக்குவத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப மட்டன் வந்து குலையாமல் கரெக்டான பக்குவத்தில் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பக்காவாக பிரியாணி வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.